போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். நான் விஜயன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான 3 தகவல்கள் பார்க்க போகிறோம். ஸோ மனிதவள மேலாண்மை துறையிலிருந்து தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க 2021 அதே போல் 2022 இந்த ஆண்டிற்கான அறிவிப்புகளில் நமக்கு தேவையான போட்டித் தேர்வு அப்படின்னு வரும்போது நமக்கு தேவையான 3 முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படுதல். ஸோ இதை டீட்டெயிலாக நான் படித்து காட்டிடுறேன். நிறைய பேருக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருக்கும், சரிங்களா? ஸோ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தமிழக அரசு துறைகளில், ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையும், சரிங்களா, கவர்மெண்ட் சார்ந்த எல்லா துறைகள்லையும் இருக்கக்கூடிய பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள், சரிங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சி இதில் தமிழக இளைஞர்களை பணி நியமனம் செய்யும் பொருட்டு 100% மென்ஷன் பண்ணுறாங்க. எத்தனை சதவீதம்? 100% அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. தேர்வு முகமை, ஸோ எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எந்த விதமான தேர்வு முகமை வேணாலும் இருக்கலாம். அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், யூஎஸ்ஆர்பியாக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்டாக இருக்கலாம். எல்லா விதமான தேர்வு நடத்தக்கூடிய முகமை, சரிங்களா. ஸோ இதில் எல்லா விதமான போட்டித் தேர்வுலையும் தமிழ் மொழி பாடத்தால் தகுதி தேர்வாக, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி கட்டாயம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நோட் பண்ணியிருப்பீங்க. கீழே தெளிவாக அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் மொழி பாடத்தால் ஒரு தகுதி தேர்வாக கட்டாயமாக்கப்படும். வெறுமனே கட்டாயம் அப்படின்னு கிடையாது, ஒரு தகுதி தேர்வுன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% தமிழக இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ தமிழ் தெரியாமல் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வை கிளியர் பண்ணிட்டு வேலை வாங்க முடியாது. அரசு ஊழியராக நீங்கள் இல்லை ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் வர முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா. எந்த வேலையை வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை யூஎஸ்ஆர்பியாக இருக்கலாம், இல்லை அது டீட்டெயில்டாக அந்தந்த துறைகளில் தனியாக தகவல்கள் வரலாம், அதிகாரப்பூர்வ தகவல் வரலாம். பட் இங்கே தமிழக அரசாங்கம் மூலமாக இந்த தகவல் வந்திருக்கு, சரியா. ஸோ அடுத்த தகவல் பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. இது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சிலிருந்தோ இல்லை யூஎஸ்ஆர்பிலிருந்தோ அந்தந்த துறைகள்லேருந்தும் தனிப்பட்ட முறையில் நமக்கு தகவல் வரலாம், சரியா. இதனால் உடனே டவுட் வருது என்ன அப்படின்னா, உடனே தமிழ் பேப்பர் தான் வரப்போகுது, சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது, குரூப் 2க்கு மாறப்போகுது, குரூப் 4க்கு மாறப்போகுது, எல்லா எக்ஸாம்லையும் தமிழ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களா ஒரு அசம்ஷனுக்கு போகிறீங்க. எப்பயுமே எந்த விதத்துலையுமே ஒரு அசம்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க. நீங்களா ஒன்றை முடிவு பண்ணிக்காதீங்க. இதுக்கான தெளிவான விளக்கம், தெளிவான ஒரு அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியிடுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். நீங்கள் குரூப் 4க்கோ இல்லை குரூப் 2 குரூப் ஏக்கோ படிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும். ஏன்னா இது தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியிடக்கூடிய ஒரு தகவல், சரிங்களா. பட் தேர்வு நடத்தக்கூடிய முகமை, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கலாம், எல்லா விதமான தேர்வாணையம் மூலமாக தனியாக அவங்க ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியா. ஸோ நீங்களே ஒரு அசம்ஷன் போயிட வேண்டாம். சார் நான் இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம், இது படிக்கணுமா அது படிக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு போக வேண்டாம். நம்ம படிக்கிறத மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதே கொஞ்சம் வெறுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். உடனே இது இப்படி கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி வந்துருச்சு, அப்போ பிள்ளை நாள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்ட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில அப்டேட்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல்ட்டுக்கு வேலையே வாங்க முடியாதா, நீ டைம் வேஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத அதுக்குள்ளே மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் இது ஒரு நியூஸ், இப்போ பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோதான் விஷயம். நம்மளால் இதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த அப்டேட்டே வாங்கிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். அதனால் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை போட்டு அலசி ஆராய்ச்சி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்களை கேள்வி கேட்குறீங்க. இப்படிலாம் நடக்குமா சார், அப்படி நடக்குமா சார், இது கொண்டு வருவாங்களா, மெயின்ஸில் கொண்டு வருவாங்களா, ப்ரிலிம்ஸில் கொண்டு வருவாங்களா, எந்த கேள்வியும் இப்பொழுது கேட்டுக்கொள்ளாதீர்கள், சரிங்களா. அறிவிப்பு வந்தால் நம்ம அதை கேட்டுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுடைய வெற்றி எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா. தகுதி தேர்வு அப்படின்னும் போதே அது மார்க்காக கால்குலேட் பண்ணுறதுனா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா. அதை பற்றின அப்டேட் வரும்போது பார்க்கலாம். சரி, அடுத்த நியூஸ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ இதே பிடிஎஃப்பில் 5வது தகவலாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பெருந்தொற்று இருக்கு இல்லையா. ஸோ இதன் காரணமாக வயது உச்சவரம்பு, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று காரணமாக பணியாளர் தெரிவு முகமைகளால் யாரெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த இதுவானாலும் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் ரொம்ப முக்கியம். அரசு பணிகள் எங்கெங்கெல்லாம் அரசு பணிகள் காலியிடங்கள் இருக்கோ அங்கே எக்ஸாம் நடத்துறதுக்கு டிலே ஆச்சு இல்லையா. இந்த கொரோனா காரணமாக எக்ஸாம் நடத்துறதுக்கு டிலே ஆச்சு. ஸோ இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நேரடி நியமன வயது, இந்த உச்ச வரம்பு, இதை பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 அப்படின்னு இருக்குது அப்படின்னா உச்ச வரம்பு, ஒரு கேட்டகரிக்கு 35 இருக்குது அப்படின்னா 2 வருஷம் அதிகப்படுத்தி 37 இனிமேல் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ இதுவும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல்.
ஏதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தகவலையும் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதில் உச்ச வரம்பை அவங்க இதை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது எனக்கு வந்து இந்த இயரோட ஏஜ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. பார்டரில் இருக்கிறவங்க வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சது, லாஸ்ட் இயரே முடிஞ்சது நிறைய பேர் இது கேட்டிருக்கீங்க. ஆமாம், நிறைய எக்ஸாம்ஸில் அது போலீஸாக இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை குரூப் 4க்கு நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். பட் இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவை தான், கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதையும் அவங்க அறிவிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமான அப்டேட். இதையும் வந்து தெரியப்படுத்திடுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த பேரிடரில் வயது வரம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. சரிங்களா? இதுக்கு யாருமே காரணம் ஏற்றுக்க முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா 6வதாக கொடுத்துருக்காங்க. அரசு பணி நியமனங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடை 30% 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியமான தகவல். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 30% இருந்திருக்கும், இப்போ வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் அப்போ எனக்கு இடஒதுக்கீட்டில் சான்ஸ் கிடைக்காம போயிடுமா அப்படின்லாம் ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ இது வந்து அவங்க சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற தகவலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. எஸ், இது நடக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியில் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% இருந்தது. எஸ், இப்போ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% மாற்ற போகிறாங்க. இப்போ எல்லாருடைய பயம் என்ன அப்படின்னா, இப்போ இனிமேலுக்கு வந்து ஆண்கள் வேலையே வாங்க முடியாதா, சரி எங்களுக்குலாம் வந்து வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கான ஒரு வேக்கண்ட் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ படிக்கணுமோ அதை வந்து தீவிரமாக முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு எனக்கு வந்து இதனால் போயிடும் அதனால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்ல வேண்டாம். இதை நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேவா? நம்ம தான் வந்து இப்போ இதை சூஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, அதை நிறைவேற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சட்டமாக வந்து கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ஒன்றும் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது அவங்க வாக்கு வங்கிக்காக இருக்கலாம், இல்லை நோட்டு வங்கிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை விட்டுருங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு வேக்கண்ட், அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு படிக்கிறதுக்கு என்ன மார்க் வாங்கணுமோ அதை பாருங்கள். நீங்கள் ஒன்றும் வரக்கூடிய 100 வேக்கன்சி வருது, 1000 வேக்கன்சி வருது, 10,000 வேக்கன்சி வருதுன்னா அது எல்லாத்தையும் வாங்க போகிறது கிடையாது. ஏற்கனவே 20 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இன்னும் காம்படிஷன் வந்து ஒவ்வொரு எக்ஸாமை பொறுத்து அதிகமாக இருக்குது. அதில் இவ்வளோ வேக்கன்சி தான் வரப்போகுது. அதில் உங்கள் வேலை எப்படி வாங்குறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு படிக்க முடியாது விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா அது நீங்கள் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட உங்களுடைய முடிவாக இருக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நம்ம விலைக்கு போயிடும் இல்லையா? அப்படி இல்லாமல் ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்றத மட்டும் டிசைட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நெகட்டிவாக பேசணும்னா எல்லாமே வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கலாம். பட் அது நமக்கு தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அடுத்து நோக்கி என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். வெற்றியாளர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு எக்ஸாம்ஸுக்கு வந்து படிக்காமையோ உங்களுடைய நேரத்தையோ வீணடித்து கொள்ள வேண்டாம். ஸோ தைரியமாக படிங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ரிசர்வேஷன் பற்றி ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நான் சொல்ல வரல. அதில் எப்படின்னா 30% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 40% அப்படின்னு ஆகுதுன்னா எல்லாமே தான். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு வரக்கூடிய வேக்கன்சியில் 30% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய மற்ற வேக்கண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுவாங்க. அதில் எந்தவித தடையும் இவங்களுக்கு இல்லை. அதுதான் ஒரே ஒரு விஷயம். பெண்களுக்கு 100 வேக்கண்ட் வருதுன்னா பெண்களுக்கு மொத்தமாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து அதில் 30% வேக்கன்சிஸ் இவங்களுக்கு போயிடும். இப்போ வந்து 40% போயிடும். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 60% இடஒதுக்கீட்டுலையும் 60% வேக்கன்சிஸையும் இவங்க காம்ப்ளீட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஜென்ரல் கேட்டகரியாக வரக்கூடிய இந்த 60% வேக்கன்சிஸ்லையும் அவங்க வந்து காம்படிஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரியுது. அதில் பிஎஸ்டியும் பிரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள், ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. ஸோ அதெல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். இதனால் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட வேலை என்ன, டாப் மார்க் வாங்குறது. வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசர்வேஷனுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கான வேலையை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வேகன்சி தனித்தனியாக தான் வரப்போகுது. சரிங்களா? அந்த வேகன்சியில் ஒரு வேகன்சி எனக்கு இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு படிங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பரப்புறதுக்கு பதிலாக அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இந்த ரிசர்வேஷன் மட்டும் வந்து உங்களுடைய பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த போட்டித் தேர்வுகளில் தமிழ் இதுதான் வந்து பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. அடுத்து ஒன்று வந்து இடஒதுக்கீடு, அது நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு வேக்கண்ட்டுக்கு வேலை செய்யுங்க. அண்ட் இது வந்து தமிழ் மொழி பாடத்தால் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக கொடுக்கும். சில பேர் வந்து இது கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது, டிஎன்பிஎஸ்சி எப்போ தான் சீக்கிரம் கொடுத்துருக்காங்க, எப்பவுமே லேட்டாக தானே கொடுப்பாங்க அப்படின்னா,
விரைவிலே எதிர்பார்க்கலாம் வரும் அப்படின்னு நம்மளும் ஒரு நம்பிக்கையோட நீங்கள் இருங்க. லாஸ்ட் மந்தே ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, பிளானர் நாங்கள் சீக்கிரம் அப்டேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாமையே கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கும் விரைவாக வந்து அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி படிங்க. அதுக்கப்புறம் இதை டிசைட் பண்ணிக்கலாம் அவங்க என்ன கொண்டு வராங்க, எப்படியாப்பட்ட ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வருது, தமிழ் மொழி பாடத்தாலாம் எப்படி வந்து அவங்க வைக்க போகிறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்க சார், அவங்க தமிழே படிக்க மாட்டாங்களே, பழைய பேட்டர்ன்லேயே தமிழ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்களா அப்படின்லாம் கேள்வி இருக்குது. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக மொழி பாடத்தால் அப்படிங்கிறத வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம ஒரு அசம்ஷனுக்குள்ளே போகக்கூடாது. இப்படி டிஸ்கஸ் பண்ணால் நிறைய போயிடும். அதனால் நிறைய குணங்கள் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்கக்கூடாது. ஸோ அது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும், அதன் பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னென்ன கண்டென்ட் நம்ம படிக்கணுமோ அதை படிங்க சரியா. தேங்க்யூ.